ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஸ்டூடெண்ட். இந்த வீடியோவில் வந்து கண்டினியூஸாக நான் பார்த்துருக்க ஒரு டாபிக் தான் லெக்ராஞ்சி மெத்தட் பார்க்க போகிறோம். ஏற்கனவே கிளாஸ் ஒன்று நம்ம டிஸ்கஸ் பண்ணிட்டோம். அதனுடைய லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, நீங்கள் பார்த்துட்டு வாங்க. அந்த பேட்டர்னில் கேட்ட இன்னொரு கொஸ்டின், அதில் ஒரு ரெக்டாங்குலர் பாக்ஸ் கொடுத்துருப்பாங்க. அந்த ரெக்டாங்குலர் பாக்ஸுடைய டைமென்ஷனை ஃபைன் பண்ண சொல்லியிருப்பாங்க. அதுக்கு நம்ம கொடுத்துருக்க ஒரு ஐடியா கொடுத்துருப்பாங்க. வால்யூம் ஈக்குவல் டு 32 cc கொடுத்துருப்பாங்க, சென்டிமீட்டர்ஸ் கொடுத்துருப்பாங்க. அதை ஃபைன் பண்ணி பார்க்கணும். ஆனால் இப்போ ஒரு ப்ராப்ளம் பார்க்க போகிறோம். ஸோ அதே சேம் ப்ரொசீஜர் தான், ஒரு சின்ன சேஞ்ச். என்ன அப்படின்னா பாருங்க, டிஸ்பிளே ஆகும். அது என்ன கொடுத்துருக்காங்கன்னா கே கொடுத்துருப்பாங்க, வால்யூம் ஈக்குவல் டு கே. அங்கே வந்து வால்யூம் ஈக்குவல் டு 32 cc கொடுத்தாங்க. இந்த வேல்யூ கொடுக்கல, கேன்னு கொடுத்துருக்குது. ஓகேவா? நம்ம இதை வச்சு தான் ஃபைன் பண்ண போகிறோம். மினிமம் வேல்யூ ஃபைன் பண்ண கண்டுபிடிக்க போகிறோம். ஓகேவா? மினிமம் வேல்யூ கண்டுபிடிக்க போகிறோம். வாங்க ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பார்க்கலாம். அந்த வீடியோ நீங்கள் பார்த்துட்டு வந்தீங்கன்னா இன்னும் கிளியராக புரியும். ஓகேவா? அதே சேம் ப்ரொசீஜர். அங்கே 32 வால்யூம்கள் 32 cc இருக்கும், இங்கே கேன்னு இருக்கும். சேம், மற்றபடி எல்லாம் சேம் தான். லாஸ்ட்டு ஸ்டெப்பில் கொஞ்சம் சில சேஞ்சஸ் இருக்கும், அவ்வளோதான், வேற ஒன்றும் கிடையாது. கிட்டத்தட்ட ரெண்டு ஒன்று தான், ரெண்டும் மோஸ்ட்லி ரிப்பீட்டட் கொஸ்டின். இங்கே பார்த்துக்கிட்டிங்கன்னா இல்லை சேம் ஸ்டெப் தான். நான் அப்படியே எழுதிட்டேன். நான் கிளாஸ் 1ல் நம்ம பார்த்த அதே சேம் ஸ்டெப் நான் அப்படியே எழுதிட்டேன். சின்ன சேஞ்ச் ஏற்கனவே சொன்னதுதான். 32 அந்த இடத்துல 32 cc கொடுத்துருப்பாங்க, இந்த இடத்துல கேன்னு கொடுத்துருக்காங்க. சரி, இதே இதுதான் டிஃப்ரெண்ட்டு. ஓகேவா? மற்றபடி சேம் ஸ்டெப் நீங்கள் கிளாஸ் 1 பார்த்துட்டு வாங்க. ஏன்னா ரெண்டு ப்ராப்ளமுமே மாற்றி மாற்றி கேட்கக்கூடிய ஒரு ப்ராப்ளம்ஸ் தான். ஓகேவா? ரெண்டு இம்பார்ட்டன்ட். நீங்கள் கிளாஸ் 1 பார்த்துட்டு நீங்கள் வர்றவங்களுக்கு இது ரொம்ப புரியும். ரைட். இப்போ பார்த்தீங்கன்னா கே, இது என்ன பண்ணிக்கணும், இந்த ஆக்சிலரி ஈக்குவேஷன் நம்ம அப்படி எழுதிட்டோம். எஃப் எக்ஸ் கமா ஒய் கமா இசட் லேம்டா, அதே ஃபார்முலா லேம்டான்னு லெக்ராஞ்சி மல்டிபிள். இந்த இடத்துல ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் ஃபர்ஸ்ட்டும், செகண்ட் ஈக்குவேஷனை இந்த கே வந்து சைடு எடுத்தோம்னா ப்ளஸ் இந்த கே எங்கே போனால் மைனஸ் கே தானே. அப்போ எக்ஸ் ஒய் இசட் மைனஸ் கே ப்ளஸ் லேம்டா என்ட்னு போட்டுருக்கோம். இந்த ஆக்சிலரி ஈக்குவேஷன் எப்படி ஃப்ரேம் பண்ணுறதுன்னு பார்த்துடுங்க. ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் ஃபர்ஸ்ட்டு ப்ளஸ் அந்த லேம்டா இன்ட்டு செகண்ட் ஈக்குவேஷன். இதை கேவை இந்த சைடு எடுத்துருவோம். அங்கே 32 அப்படி எழுதியிருப்போம். ரைட். அடுத்து பார்த்தீங்கன்னா அதே மாதிரி சேம் ஃபர்ஸ்ட்டு எக்ஸை பொறுத்து டிஃபரன்ஷியேட் பண்ணுறோம். எக்ஸை பொறுத்து பண்ணால் அந்த இடத்துல எக்ஸ் இருக்குது, அது டிஃபரன்ஷியேட் பண்ணால் 1, மிச்சம் ஒய் மட்டும் தான் இருக்குது. அப்போ ஒய் போட்டுக்கிட்டாச்சு. இங்கே எக்ஸ் வச்சு டேம் இல்லை, அப்போ அந்த டேம் 0 ஆயிரும். இங்கே எக்ஸை பண்ணால் 1, 2z போட்டாச்சு. இந்த லேம்டாவை எப்படி போட்டு இங்கே எக்ஸை பண்ணால் 1, ஒய் இசட்டு, கேவை பண்ணால் 0, கேங்கிறது ஒரு நம்பர், அதனால அது 0. அடுத்து இது 0க்கு ஈக்குவல் பண்ணுறோம். எக்ஸை பொறுத்து டிஃபரன்ஷியேட் பண்ணி 0க்கு ஈக்குவல் பண்ணுறோம். அதே மாதிரி ஒய்யை பொறுத்து டிஃபரன்ஷியேட் பண்ணி 0க்கு ஈக்குவல் பண்ணுறோம். இசட் பொறுத்து டிஃபரன்ஷியேட் பண்ணி 0க்கு ஈக்குவல் பண்ணுறோம். ஸோ எல்லாம் சேம் ஸ்கிரிப்ட் தான். ஓகேவா? அப்படி பண்ணும்போது இந்த டேம் இந்த சைடு போகும். அப்போ மைனஸ் ஒய் இசட் நம்ம கிடைக்கும். அப்போ ஒய் இசட் மைனஸ் லேம்டா மட்டும் வச்சுக்கிட்டு மற்ற டேம் எங்கே அனுப்புனா மைனஸ் லேம்டா ஈக்குவல் திஸ் டேம் கிடைக்கும். ஈக்குவேஷன் 2ன்னு வச்சுக்கிட்டோம். இதே போல ஒய்யை பொறுத்து டிஃபரன்ஷியேட் பண்ணி 0க்கு ஈக்குவல் பண்ணுறோம். அதை மைனஸ் லேம்டா ஒரு சைடு வச்சுட்டு மற்ற டேம் அங்கே அனுப்பும்போது ஸோ அந்த இடத்துல ஈக்குவேஷன் 3 கிடைக்கும். அடுத்த ஸ்டெப்ல நீங்க பாத்தீங்கன்னா இசட்டை பொறுத்து நம்ம டிஃபரன்ஷியேட் பண்ணி அதை நம்ம 0க்கு ஈக்குவல் பண்ணும்போது இசட் ஈக்குவல் டு நமக்கு மைனஸ் லேம்டா ஒரு டேம் கிடைக்கும். இது வந்து போன கிளாஸ்ல ஒன்று இருக்கிற அதே சேம் ஸ்டெப். அதை நீங்க பார்த்துட்டு வந்தாலும் புரியும். ரைட். இப்போ இதுக்கு அப்புறம் தான் சில சேஞ்சஸ் நம்ம பண்ண போறோம். அது என்னங்கிறத நம்ம பார்க்கலாம். பார்த்தீங்கன்னா ஈக்குவேஷன் 2வையும் 3 ஈக்குவல் பண்ணுறோம், 3யும் 4 ஈக்குவல் பண்ணுவோம். ஏன்? நமக்கு ரைட் சைடு பூரா மைனஸ் லேம்டா, ரைட் சைடு ஈக்குவலாக இருந்தால் லெஃப்ட் சைடு நம்ம ஈக்குவல் பண்ணலாம். எல்லாத்துக்கும் நமக்கு லெஃப்ட் சைடு எல்லாம் லேம்டா மைனஸ் லேம்டா கிடைச்சிருக்கும். நல்லா ஈக்குவல் பண்ணுறோம். கிளாஸ் 1லையும் இதுதான் ஈக்குவல் பண்ணியிருப்போம். பாருங்க, அப்படி ஈக்குவல் பண்ணும்போது எதுலாம் கேன்சல் ஆகும்? இது கேன்சல் ஆகிடும். 2/y, இந்த 2 கேன்சல் ஆகிடுமா? அப்போ 1/y ஈக்குவல் டு 1/x. ஸோ கிராஸ் மல்டிபிகேஷன் பண்ணால் x ஈக்குவல் டு ஒய். சேம் ஸ்டெப். இதுலேயும் அதுலேயும் பாருங்க, இது எது கேன்சல் ஆகும்? இந்த டேம் கேன்சல் ஆகிடும். அப்போ 1/z ஈக்குவல் டு 2/y. நம்ம கிராஸ் மல்டிபிகேஷன் பண்ணிங்கன்னா y ஈக்குவல் டு 2z கிடைக்கும். ரைட்டா? அப்போ இதை எப்படி எழுதலாம்? therefore இதே மாதிரி தான் போன ப்ராப்ளத்தில் எழுதணும். x ஈக்குவல் டு y ஈக்குவல் டு 2z எழுதணும். ரைட்டா? இதுக்கு மீனிங் என்ன? x ஈக்குவல் டு 2zன்னு அர்த்தம், y ஈக்குவல் டு 2zன்னு அர்த்தம். நல்லா பாருங்க, x ஈக்குவல் டு z கொள்ளமா, ஏன்னா நடுவில் ஈக்குவல் தானே, y ஈக்குவல் டு z இப்படி எடுத்துக்கலாம். ஓகேவா? எடுத்து வச்சிருக்க, பின்னாடி சொல்லிட்டார். ரைட். இப்போ நமக்கு என்ன தெரியும்? we know that என்ன கொடுத்துருக்காங்க?
எக்ஸ் இன்டு ஒய் இன்டு இசட், அதாவது வால்யூம் நம்ம எழுதணும்ல ப்ராப்ளத்தில். வால்யூம் ஈக்குவல் டு கேன்னு கொடுத்துருக்காங்க. ப்ராப்ளத்தில் வால்யூம் ஈக்குவல் டு கேன்னு கொடுத்துருக்காங்க. நம்ம எடுத்து எழுதணும் எக்ஸ் ஒய் இசட் ஈக்குவல் டு கேன்னு கொடுத்துருக்காங்க. இப்போ எக்ஸோட வேல்யூ என்ன? 2z. ஓகேவா? எக்ஸோட வேல்யூ 2z. அப்போ 2z into 2z into 2z into z equal to k. அப்போ z cube z cube 2 2s are 4 k. ரைட். இப்போ அடுத்து z cube equal to k by 4. z வேணும்னா k by 4 பவர் இந்த 3 இங்க போகும்போது பவர் 1/3 ஆயிடும். அப்போ z வேல்யூ வந்து என்னது? k by 4 பவர் 1/3. இதை கொண்டு இதில் அப்ளை பண்ணலாமா? இதில் அப்ளை பண்ண என்ன வரும்? இதில் அப்ளை பண்ணும்போது 2 இன்டு அதுதானே எக்ஸ் ஈக்குவல் 2 இசட் தானே, இசட் போல என்ன போடலாம்? k பவர் 4 இன்டு 1/3. அதே போல் ஒய்க்கு அதே போல் 2 இன்டு இசட் போல என்ன போடலாம்? k by 4 பவர் 1/3. ரைட்டா? இப்போ அடுத்த ஸ்டெப்ல மினிமம் வேல்யூ என்ன வரும்னா, நமக்கு ப்ராப்ளத்தில் என்ன தெரியும்? சர்ஃபேஸ் ஏரியா. ஓகேவா? சர்ஃபேஸ் ஏரியா என்ன? சர்ஃபேஸ் ஏரியா ஈக்குவல் டு xy எழுதணும்ல, ப்ராப்ளம் ஸ்டார்டிங் எழுதணும். xy 2yz plus 2zx. 2zx. ரைட்டா? இப்போ நம்ம எழுதணும் x இன்டு ஒய். அப்படின்னா இந்த ரெண்டையும் போடலாம், அப்படிதானே? x இன்டு ஒய், இந்த ரெண்டு டேர்மையும் நம்ம பண்ணுவோம். அப்படி இது ரெண்டையும் மல்டிபிள் பண்ணும்போது 2 2s are 4 ஆயிரும். 4 இன்டு k பவர் 4 பவர் இதையும் மல்டிபிள் பண்ணும், பவர் ஆட் பண்ணுவோமா? அப்போ 1/3 plus 1/3 ஈக்குவல் 2/3. x இன்டு ஒய், எக்ஸ் வேல்யூ வந்து இது, ஒய் வேல்யூ வந்து இது, ரெண்டையும் மல்டிபிள் பண்ண 2 2s are 4, k by 4 அப்படி போட்டுரும். 1/3 ரெண்டையும் மல்டிபிள் பண்ணுவோம், பவர் ஆட் பண்ணுவோம், பவர் ஆட் பண்ணா 2/3. அடுத்த ஸ்டெப்ல பாருங்க, இங்க 2 இருக்கு. 2 இன்டு ஒய்யோட வேல்யூ என்ன? 2 இன்டு கே. அப்போ இந்த 2வும் இந்த ஒய்யில வர்ற இந்த 2வும் சேர்ந்து என்ன ஆகும்? ஆட்டோமேட்டிக்கா 4 ஆயிரும். புரியுதா? இந்த 2வும் இன்டு ஒய்யில இருக்கிற 2 இருக்கா, 4 ஆயிரும். அப்போ k பவர் 1/3 கிடைக்கும். இசட்டோட வேல்யூ என்ன? k by 1/3. இதுல ஒரு k by 1/3 பவர் 1/3 இருக்கு. அப்ப ரெண்டையும் மல்டிபிள் பண்ணும்போது பவர் ஆட் பண்ணுவோம். அப்ப இங்கேயும் k பவர் 4 பவர் 2/3 கிடைக்கும். அடுத்த ஸ்டெப்ல இங்க 2 இருக்கு. ஓகேவா? இங்க x பதிலா இங்க ஒரு 2 இருக்கா, x போடுவோம், x ல இங்க ஒரு 2 இருக்கு. அப்ப இந்த 2 இந்த 2 சேர்ந்து 4 ஆயிரும். இசட்ல ஒரு k by 4 1/3 கிடைக்கும். எக்ஸ்ல k by 4 1/3 இருக்கும். ரெண்டு சேர்ந்து பவர் ஆட் பண்ணிடுவோம், k பவர் by 4 2/3. ஓகேவா? இப்போ சேமா இருக்கா? அப்போ 4 இந்த 4 இந்த 4 இந்த 4, அப்போ 3 4 சேர்ந்தது 12. அப்போ ஈக்குவல் டு 12 இன்டு k பவர் 4 2/3. இதுதான் ஆன்சர். ஓகேவா? லாஸ்ட் ஸ்டெப்ல மட்டும் சின்ன கே கொடுத்து கேட்டாங்கன்னா மட்டும் நம்ம செய்யணும். 32 நம்பர்ஸ் கொடுத்துட்டாங்கன்னா நம்ம ஏற்கனவே கிளாஸ் போகிறோம். இப்போ சேம் கான்செப்ட் தான். அங்கே வால்யூம் வேல்யூ கொடுத்துருக்காங்க, வால்யூம் வேல்யூ கொடுக்கல. ஸோ அதுலேருந்து நம்ம எப்படி ஃபைண்ட் பண்ணுறத பார்த்துக்கலாம். இப்போ புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்க. ஒரு நோட்டு போட்டு எழுதிக்கிட்டே வாங்க. திரும்ப திரும்ப சொல்றதா தான் ப்ராக்டிஸ் பண்ணிக்கிடுங்க. முடிஞ்ச மட்டும் எல்லா இம்பார்ட்டன்ட் டாப்பிக்கையும் கவர் பண்ணி நம்ம வந்து வீடியோ போடலாம், கிளாஸ் எடுத்துக்கலாம். ஓகேவா? லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.